அம்மா உணவகங்களின் கட்டிடங்களை சீரமைத்து வண்ணம் பூசி புது பொலிவுடன் மாற்ற மேயர் பிரியா உத்தரவிட்டுள்ளார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் அம்மா உணவகங்களை மேம்படுத்த ரூபாய் 5 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், தற்பொழுது அம்மா உணவகங்களை மேம்படுத்த ரூபாய் 5 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். திமுக அரசு மாறிய உடனாகவே அம்மா உணவகங்களை திட்டத்தை கைவிட இருப்பதாக பல்வேறு தகவல்கள் பரவிய நிலையில அம்மா உணவகத்தை மேலும் சீரமைக்கத்தான் திமுக அரசு முயல்கிறது. அதற்கான பணிகளை முன்னெடுக்கும் என முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிலைகள்ல அம்மா உணவகத்தை மேம்படுத்தும் பணிகளை சென்னை மாநகராட்சி தொடங்கி இருக்கிறது. முதல் கட்டமாக இந்த திட்டத்திற்கு 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது சென்னையில இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல இருக்கக்கூடிய அம்மா உணவகங்களை தவிர்த்து அனைத்து அம்மா உணவகங்களையும் தற்போதைக்கு மூடி பராமரிப்பு பணிகளை செய்து புதிய நிறத்துல புதிய ஒரு தரத்துல முக்கியமாக பல்வேறு உணவு வகைகளை சேர்த்து விரைவில் அந்த திட்டத்தை புனரமைக்கப்பட்ட அம்மா உணவகமாக திறக்க சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ராஜன் உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி இந்த பணிகள் நேற்றிலிருந்து தொடங்கப்பட்டிருக்கிறது. சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய அம்மா உணவகங்களை புனரமைக்கும் பணிகள் ரூபாய் 5 கோடி செலவுல சரி செய்யப்பட இருக்கிறது. அதிமுக காலத்துல கொண்டு வர திட்டம் என்றதால அம்மா உணவகம் திட்டம் கைவிடப்பட போகிறது என்று பல்வேறு தகவல்கள் பரவி வந்த நிலையில திமுக அரசு அம்மா உணவகம் திட்டத்தை தற்போது மேம்படுத்துவதற்காக ரூபாய் 5 கோடி ஒரு நிதி ஒதுக்கீடு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.